வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் ஆப்பில் சேட்டில் வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் ஒரு ஆட் வந்திருக்குது. இந்த மாதிரி என்னுடைய ஏழை மாணவர்கள் அனைவருக்கும் நான் கொடுத்துருக்க அறிவுரை அப்படிங்கிற மாதிரி. இதை ஓப்பன் பண்ணால் இது உள்ள வந்து நீங்கள் ரூ. 3000 இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 45 நிமிஷத்தில் ரூ. 10,000 கிடைக்கும். ரூ. 5,000 கொடுத்தா ரூ. 20,000 கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட் வந்திருக்கு. ஸோ இந்த ஆட் வந்து இது வர்றதே எங்களுக்கு தெரியாது. ஓகே. அதாவது நான் என்னோட இதுலேருந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு வந்து ஆடே காட்டாது. நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஆட் காட்டியிருக்கு. ஓகே. ஸோ இதை நம்பி ஒருத்தர் வந்து பே பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி இதுக்கு முன்னால் இன்னொருத்தரும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி வந்திருக்கு. அது உண்மையான்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ இப்போ நான் செக் பண்ணேன். எனக்கு வந்து காட்டலை. பட் உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக காட்டியிருக்கும். ஸோ இதில் யாரும் பே பண்ண வேண்டாம். ஓகே. பே பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு எந்த ரிட்டர்னும் வராது. இது டெலகிராம்லேருந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக அனுப்புகிற ஆட். ஓகே. ஸோ இதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் கிடையாது. இதை ஸ்டாப் பண்ணலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸ்டாப் பண்ணுறதுக்கே அவங்க பே பண்ண சொன்னாங்க. ஸோ அதில் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும் அப்படின்னா தான் நம்ம சேனலில் வந்து ஆட் வராமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கும் நான் பே பண்ணிட்டேன். அது ஒரு 2500 வந்து பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ரூ. 3000 பே பண்ணி ஏமாந்துருக்காரு. இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிறனால நான் வந்து இதுக்கு 2500 பே பண்ணிட்டேன். இனிமேல் நம்ம சேனலில் வந்து ஆட் வராது. ஓகே. ஒருவேளை ஆட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் செக் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல்னு இல்லை, நீங்கள் எந்த சேனலில் இருந்தாலும் கண்டிப்பாக டெலகிராமில் நீங்கள் நம்ம சேனலில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாம் ரிலேட்டடாக இல்லைனா ஏதாச்சும் எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நிறையா சேனல் இருக்கும். எல்லா சேனல்லையுமே இந்த மாதிரி ஆட் கண்டிப்பாக வரும். நான் நிறையா சேனலில் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி வர்றப்போ நீங்கள் நம்பாதீங்க. நீங்கள் இதில் நம்ம சாரோட சேனல் தானே, அப்போ இது கரெக்டாக தான் இருக்கும், அவங்களுக்கு தெரியாமல் வந்திருக்காதுன்னு நினச்சிங்க அப்படின்னா உண்மையிலே தெரியாமல் தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ யாருமே எந்த சேனல்லையுமே எந்த ஆடையுமே நம்பி எங்கேயுமே பே பண்ணாதீங்க. ஆன்லைனில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு இடத்துல வந்து பே பண்ணாதீங்க. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. தேங்க்யூ.